வழங்குவதற்கும் தோக்குவரை வழங்குவதற்கும் கோரிக்கை வழங்குவதற்கும் மாநில பொதுச்செயலாளர் வந்திருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த அமைப்பை கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு அனைவருக்கும் இருக்கிறது. அதில் குறிப்பா இது வருவாய்த்துறை பணியாற்றக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட 5 சங்கங்களை உள்ளடக்கி பெறா அமைப்பு என்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த பெறா அமைப்பு என்பது கடந்த வாரம் நடைபெற்ற ஒரு நாள் கட்சியில் போராட்டத்தை ஆரம்பித்து பேரணியில் ஆரம்பித்து ஆர்ப்பாட்டம் வரை இன்னைக்கு தமிழகத்தில் இத்தகைய ஒரு அமைப்பு உருவாகி இருக்கிறது என்ற அச்சத்தை அரசுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் அது மிகையாகும். தொடர்ச்சியாக நாம் பல்வேறு விஷயங்களை நம்முடைய கோரிக்கைகளுக்காக பல்வேறு விதமான போராட்ட வடிவங்களை வகுக்க வேண்டியிருக்கிறது இந்த உன்னத நோக்கத்தோடு அடுத்தடுத்து நாம் நம்முடைய கோரிக்கையில் பாதிக்கக்கூடிய உண்மைத்தன்மையை உணர்ந்து கொண்டு நாம் அடுத்தடுத்து மாநில அனைத்து நடவடிக்கையும் நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு அடுத்ததாக கோரிக்கை விளக்கவரை அண்ணாகுபரன் மாநில பொதுச் செயலாளர். மாண்புமிகு முதல்வரின் கவனத்தில் மாண்புமிகு முதல்வர் குறிப்பாக தரப்படுத்தப்பட்ட கூறுவற்ற ஆதிப்படையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உடனடியாக இந்த பிரச்சனையை அதிலும் குறிப்பாக தரமிறக்கப்பட்ட கூறுவட்டாளர் பணியினை பெற்றிட வேண்டும், காலி பணியிடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும், அதிலும் களப்பணியாளர்களுடைய பணிச்சுமையை குறைக்கிறது. தரமிறக்கப்பட்ட கூறுவட்டாளர் காலி பணியிடங்களுடைய ஊழியர்களுடைய பணிச்சுமையை குறைக்கிறது. அதாவது குறிப்பாக பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அவுட்சோர்சிங் முறை முற்றிலுமாக கைவிட அடுத்த கட்டம் 15/7/2025 2 நாள் தொடர்ச்சியாக 3 அவர்கள் செய்தி முடித்துக் கொடுக்கிறார். இந்த வரையில் பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தை முடிவு எட்டப்பட்ட கூட இந்த வரையில் அரசு உத்தரவில்லை வழங்க. இந்த போராட்டத்தில் ஒரு 1000 தமிழ்நாடு முழுவதும் அதாவது இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் 2400 மேற்பட்ட ஊழியர்கள் தச்சில் இருக்கும் 1100 மேற்பட்ட ஊழியர்கள் இன்னைக்கு சென்னை